ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா லேசர். ஓகே, அதோட வேவ்லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் வேவ்லென்த் ஆஃப் லேசர் லைட் சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ லேசர்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ தட் இந்த லேசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம தியரி கிளாஸும் நிறைய போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க. ஸோ லேசருங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி லைட் வேவ். ஓகேங்களா. லைட் வேவ் எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்னா நமக்கு இப்படி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது கிரஸ்ட்டு, இது ட்ரஃப். ஓகேங்களா. கிரஸ்ட்டு ட்ரஃப்னு மாறி மாறி போகும். இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லேம்டா. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே ஆரம்பிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா π/2, இது π, இது வந்து பார்த்திங்கன்னா 3π/2, இது 2π. ஓகேங்களா. ஸோ அது 360 டிகிரி ரீச் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஒன் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் நமக்கு வேவ் லென்த். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கிரஸ்ட் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் ட்ரஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நமக்கு வேவ் லென்த். ஓகே, இங்கே இந்த பீக் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பீக் டிஸ்டன்ஸ் வரணும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது வேவ் லென்த். ஓகேங்களா. ஸோ அதோட வேவ் லென்த் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டு டிட்டர்மின் த வேவ் லென்த் ஆஃப் த கிவன் லேசர் சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸிங் கிரேட்டிங். ஓகே, கிரேட்டிங்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிரேட்டிங். ஓகே, ஒரு கிளாஸ் பிளேட். இந்த கிளாஸ் பிளேட்டில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைமண்ட் நீடில் வச்சு நமக்கு லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல நமக்கு லைட் பட்டா என்ன நடக்கும்னா டைஃப்ராக்ஷன் ஆகும். ஓகேங்களா. பெண்டிங் ஆஃப் லைட் பீம்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் டைஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் பிளேட் எடுத்துக்குவாங்க. அது ரெண்டு கிளாஸ் பிளேட் இடையில ஒரு தின் ஷீட் எடுத்துக்குவாங்க. ஓகே, வேஃபர் ஷீட். அந்த ஷீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைமண்ட் நீடில் வச்சு நமக்கு கிட்ட லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, குரூவ்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு கிரேட்டிங். ஓகே, இந்த கிரேட்டிங்கில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லைட் இஸ் எக்ஸ்போசிங் அந்த கிரேட்டிங், light will be bend. Okay, that is called as diffraction, bending of light. Okay, அந்த பிரின்சிபல் தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ தட் லேசர் டிட்டர்மினேஷன் ஆஃப் வேவ்லென்த் என்னென்ன வேணும் பார்த்தா எய்ம் பார்த்தீங்கன்னா டு டிட்டர்மின் த வேவ்லென்த் ஆஃப் த கிவன் லேசர் சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகேங்களா, யூசிங் கிரேட்டிங். ஓகே, ஸோ அப்பரேட்டஸ் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா டயோடு லேசர், கிரேட்டிங், ஸ்க்ரீனு, பேப்பர் அண்ட் பென்சில். ஓகேங்களா. ஸோ தட் அடுத்தது வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலானா வேவ்லென்த் ஆஃப் கிவன் லேசர் சோர்ஸுக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு sin θ/nn. ஓகே, மீட்டர். வேவ்லென்த்தோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். ஏன்னா இது லென்த் எப்பவுமே எதில் சொல்லுவோம், நம்ம மீட்டர் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன், என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், என்ன கேபிட்டல் என்னங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் மீட்டர் இந்த கிரேட்டிங். ஓகே, கேபிட்டல் என்னங்கிறது இந்த கிரேட்டிங்கில் ஒரு மீட்டரில் எவ்வளோ லைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ தட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேசிக் டயக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேசர் சோர்ஸ். இந்த லேசர் சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணும், லேசர் லைட் வெளியே வரும். இந்த லேசர் லைட் என்ன பண்ணுவோம், இந்த லேசர் இஸ் எக்ஸ்போசிங் அந்த கிரேட்டிங். ஓகே, இந்த கிரேட்டிங் இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படி படத்தில் காட்டியிருக்காங்க. ஓகே, கிரேட்டிங் இட் இஸ் டைஃப்ராக்ட் பேட்டர்ன் வி கேன் டேக்கன் ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஓகே, ஸ்க்ரீனுங்கிறது நமக்கு என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு வால் எடுத்துருக்கோம். ஓகே, செவத்துலேயே நம்ம போய் அடிக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துங்க. இதுக்குண்டான கரஸ்பாண்டிங் கிராஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு கரஸ்பாண்டிங் கிராஃப். ஓகே, ஆல்ரெடி நான் ரீடிங் எடுத்து வச்சிருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ அப்சர்வேஷன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரேட்டிங் அண்ட் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காட்டிடுறேன். கேபிட்டல் டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரேட்டிங் அண்ட் ஸ்க்ரீன். ஸோ என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த கிரேட்டிங் பர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 98425. ஓகே, இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் 98425 லைன்ஸ் பர் மீட்டருங்கிறது. ஸோ இந்த டேபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், இது ரீடிங்ஸ் ஆஃப் த கிரேட்டிங்ஸ். ஓகே, டைஃப்ராக்டட் இமேஜஸ். ஓகேங்களா. அந்த டைஃப்ராக்ட் ஆகி போதில், பெண்ட் ஆகி போதில், அதோட இமேஜோட ரீடிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இல்லை அந்த ரைட் இஸ் எக்ஸ்போசிங் அந்த கிரேட்டிங், லைட் வில் பி பெண்ட் ஆன் போத் சைடு. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ஓகே, அப்போ லெஃப்ட் சைடும் பெண்ட் ஆகும், லைட் ரைட் சைடும் பெண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ரீடிங் எடுக்கணும், ரைட் சைடு ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு ரீடிங் எடுக்கும் போது பாருங்கள் த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஸ்பாட். ஓகேங்களா, நான் சொல்கிறேன். அடுத்து அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர் எக்ஸன் ஃப்ரம் த சென்ட்ரல் ஸ்பாட். ஓகேங்களா, அதுதான் எனக்கு நமக்கு ஸ்மால் எக்ஸுங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேபிட்டல் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரேட்டிங் அண்ட் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ வந்து நமக்கு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் நமக்கு லேசர் லைட் சோர்ஸ். ஓகேங்களா, இருக்குது. ஓகேங்களா, இது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், சுவிட்ச் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ பவர் வந்துட்டு இருக்குது. இங்கே பண்ண கிரேட்டிங்கில் போய் விடுது பாருங்கள். இதுதான் நமக்கு ஹோல் செட்டப். ஓகேங்களா. ஸோ இதில் லேசர் லைட்டில் பவர் கொடுத்துருக்கோம். லேசர் லைட் சோர்ஸ்லேருந்து லேசர் லைட் வெளியே வருது. தட் லேசர் லைட் இஸ் எக்ஸ்போசிங் ஆன கிரேட்டிங் விழுந்து எழுதுது. நமக்கு என்ன பண்ணுது, இங்கே ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர்ன் கிடைக்கிது. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் நமக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்கிறது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரல் மேக்ஸிமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரேட்டிங் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி கிரேட்டிங் பட் ஆல்சோ இஸ் பர்ஃபெக்ட்லி கிளாஸ் பிளேட். ஓகே, ஸோ கிளாஸ் பிளேட்னால என்ன பண்ணது, டேரெக்டாக அந்த சென்ட்ரல் லைட் அனுப்புவோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு சென்ட்ரல் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைஃப்ராக்டட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர், இது ஃபோர்த் ஆர்டர். ஓகேங்களா, சென்டருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு. ஓகே, ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4. இது லெஃப்ட் சைடு, இது என்னது நமக்கு ரைட் சைடு. ஓகே, அப்போ லைட் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடும் பெண்ட் ஆகும், ரைட் சைடும் பெண்ட் ஆகும். ஓகே, அதான் என்ன சொல்கிறேன்னா இது சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்ட் ஆகுறது ஆர்டர் 1, அடுத்து செகண்ட் ஆர்டர், அடுத்து தேர்ட் ஆர்டர், இது ஃபோர்த் ஆர்டர்.
இது ஃபிஃப்த் ஆர்டர் கூட நமக்கு தெரியும், லைட்டாக தெரியுது பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் தெரியும். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது x1. அதே மாதிரி சென்ட்ரல் மேக்ஸிமாலேருந்து செகண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் இது வந்து n1, இது ஸ்மால் n = 1, இது ஸ்மால் n = 2, இது ஸ்மால் n = 3. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ஸ்மால் n = 1, ஸ்மால் n = 2, ஸ்மால் n = 3. அப்போ சென்ட்ரல் மேக்ஸிமாலேருந்து ரைட் சைடு ஓகேங்களா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, n = 1. அதே மாதிரி சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து ரைட் சைடு. ஓகே, இது ஃபுல்லாக ரைட் சைடு, அது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ தட் நம்ம சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட்ரல் ஸ்பாட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா n = 0ன்னு சொல்ல போகிறோம். ஸோ n = இது வந்து பார்த்தீங்கன்னா n = 1, அதே மாதிரி இது n = 1. அதே மாதிரி n = 2னா அதே மாதிரி அங்கே ரெண்டாவது n = 2 ஸ்மால் n. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ஸ்மால் n n = 3னா அது n = 3 தேர்ட் ஆர்டர். ஓகே, இப்போ நம்ம எப்படி ரீடிங் எடுக்கணும்னா சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்ன ரீடிங், என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அதை பார்க்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து செகண்ட் ஆர்டர் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து தேர்ட் ஆர்டர் டிஸ்டன்ஸ் எனக்கு, அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து ஃபோர்த் ஆர்டர் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, இது ரைட் சைடு. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு எடுக்கிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணி ரீடிங் எடுக்கணும்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, பேசிக் நமக்கு கண்ணாடி ஸ்கேல் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரீடிங் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம 1 மீட்டர் ஸ்கேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 0லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து அரௌண்டு 5 இருக்குது, 5.5 வரும். அது செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 16.8 இருக்குது. ஃபோர்த் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், இப்படி பாருங்கள். ஓகே, இது சென்ட்ரல் ஸ்பாட் தான் நமக்கு 0ன்னு வைக்கணும். ஓகேங்களா, சாரி. ஓகே, நான் இது தூரத்தில் தான் ரீடிங் எடுக்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர். ஓகே, ரைட் சைடு. அதே மாதிரி என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு எடுக்கும்போது நம்ம ஸ்கேலை இப்படி திருப்பிக்கணும். ஏன்னா 0 வந்து அங்கே சென்டர் இருக்கணும். ஓகே, 0 வந்து சென்டர் ஸ்பாட்டில் இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ் நமக்கு 5 பாயிண்ட் சம்திங் இருக்கும். செகண்ட் ஆர்டர் 11 பாயிண்ட் சம்திங் இருக்கும். தேர்ட் ஆர்டர் 16 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஃபோர்த் ஆர்டர் 22 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இந்த ரீடிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு x1, அடுத்து இது பார்த்தீங்கன்னா x2, இது x3, இது x4ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இது லெஃப்ட் சைடு, அது என்ன பண்ணணும் ரைட் சைடு. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே நமக்கு இங்கே வந்து பார்க்கணும். இப்போ போட்டுருக்காங்களா அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் x1 ஃப்ரம் த சென்ட்ரல் ஸ்பாட். ஓகே, அந்த சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து இது வந்து லெஃப்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் சைடு ஓகேங்களா x1 எவ்வளோ டிஸ்டன்ஸு, x1 வந்து பார்த்தீங்கன்னா 5.7 சென்டிமீட்டர். ஓகேங்களா, x2 வந்து நமக்கு 11.3 வந்திருக்கு, x3 வந்து 17.3 வந்திருக்கு, x4 வந்து 23.4 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம என்னென்னா சென்ட்ரல் ஸ்பாட்லேருந்து தள்ளி போவோம், நமக்கு என்ன ஆகும், ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகே, ஏன்னா பெண்ட் ஆகிட்டே போதில்ல, அதனால் இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x1 வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா பாருங்கள், tan θ = x/d. ஓகேங்களா, ஸோ இது நமக்கு x கேபிட்டல் D நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரேட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 83 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதான் நமக்கு ஸ்க்ரீன் தான் நமக்கு என்னது வால்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் அங்கே பாருங்கள், அங்கே முட்டியிருக்கேன். ஸோ கிரேட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், கிரேட்டிங்கோட ரீடிங் என்ன 83ல் போய் முடியும். ஓகேங்களா, பாருங்கள் 83 கரெக்டாக. ஸோ இது 1 மீட்டர் ஸ்கேலில் அங்கே வந்து 0ல ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ 0லேருந்து நமக்கு 83 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்க்ரீன் அண்டு கிரேட்டிங். ஓகேங்களா, ஸோ 83 நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ தட் tan θ = x/d. ஓகே, x/d என்ன பண்ணணும், 5.7ஐயும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த 83 டிவைட் பண்ணி நம்ம இங்கே போடணும். ஓகே, ஸோ 5.7 / 83 போட்டிங்கன்னா நமக்கு 0.0686 வரும். ஓகே, இதுக்கு நம்ம இது வந்து நமக்கு tan θ. ஓகே, நமக்கு என்ன வேணும், θ வேணும். ஓகே, ஃபார்முலா பாருங்கள், tan θ = tan inverse of x/d. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ, இந்த வேல்யூக்கு என்ன பண்ணணும், நம்ம tan inverse எடுக்கணும். ஓகே, அப்போ tan inverse எடுக்கணும்னா இங்கே பாருங்கள் 0.0686 இங்கே பாருங்கள், நான் கால்குலேட்டரில் போட்டு காட்டுறேன். ஸோ ஷிஃப்ட் ஆஃப் tan inverse போட்டு நம்ம என்ன பண்ணணும், 0.0686. ஸோ 0.0686 போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்படி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா டிகிரி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த டிகிரி சிம்பிள் அழுத்திங்கன்னா அது என்ன பண்ணுவோம், ஆங்கிளுக்கு மாறும். ஓகே, அடிச்சிங்கன்னா 3 டிகிரி 55 மினிட்ஸ்னு இருக்குது. ஓகே, நானும் போட்டுக்கணும் 3 டிகிரி 55 மினிட்ஸ் அதே மாதிரி போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ரீடிங் மட்டும் போட்டுக்கார பாருங்கள், 5.7 போடணும். 5.7 போடணும் டிவைடட் பை நமக்கு டி வந்து 83. ஓகேங்களா, ஸோ 83 போடணும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டர் தான். ஓகே, 5.7 சென்டிமீட்டர்
83 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் என்ன நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ tan theta is equal to 5.7 divided by 83 போட்டிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஓகே, இதுதான் நமக்கு tan theta. ஓகே, இந்த tan thetaவுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு tan inverse அங்கே கொண்டு போகணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், தீட்டா tan அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன வரும், tan inverse ஆகும். ஓகே, அப்போ ஷிஃப்ட் கொடுத்து tan inverse கொடுத்துக்கணும். ஓகே, tan inverse கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம டிகிரி அடிக்கணும். ஓகே, டிகிரி எடுத்திங்கன்னா 3 degree 55 minutes வரும். ஓகே, அதான் நமக்கு 3 degree 55 minutes. ஓகே, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா ரீடிங் எடுக்கணும். ஸோ தட் 11.3 டிவைடட் பை 83 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், tan inverse எடுத்து தீட்டா எழுதிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி N3க்கு X3க்கு பாருங்கள், X4க்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா X3க்கு 17.3 டிவைடட் பை 83 போட்டிங்கன்னா 0.028 வரும். அதுக்கு என்ன பண்ணணும், tan inverse எடுத்து தீட்டா அழுத்தினீங்கன்னா 11 degree 44 minutes வரும். ஓகே, அதே மாதிரி 23.5 டிவைடட் பை 83 போட்டு நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2831 வரும். அதுக்கு டிகிரி எடுத்திங்கன்னா 15 degree 45 minutes வரும். ஓகே, இது லெஃப்ட் சைடு. அதே மாதிரி என்ன பண்ணணும், ரைட் சைடு பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மோரரில் சேமாக தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது லெஃப்ட் சைடு வருது θ1, ரைட் சைடு வருது நமக்கு θ2. ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், 2 ஆல் டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு என்னது, நமக்கு மீன் θ. ஓகேங்களா, ஸோ θ1 ப்ளஸ் θ2 டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பாருங்கள், ஒரு ரீடிங் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 30 degree 3 degree இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ 3 degree 55 minutes தான் நமக்கு லெஃப்ட் சைடு. ஸோ ப்ளஸ் ரைட் சைடு பாருங்கள் 3 degree 47 minutes. ஓகே, அப்போ 3 degree 47 minutes ஆட் பண்ணுங்கள், டிவைடட் பை 2 போடுங்க. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 degree 51 minutes சொல்லுங்களா, அதான் நமக்கு என்னது θ. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, லாம்டாங்கிறது வேவ் லென்த். ஓகே, அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு sin θ ஓவர் கேபிட்டல் N ஓவர் ஸ்மால் n. ஓகே, அப்போ சைன் போட்டு நம்ம என்ன பண்ணணும், சைன் போட்டு 3 degree 51 minutes அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த வேல்யூ இருப்பாங்க, இந்த வேல்யூக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணணும், சைன் அடிக்கணும். ஓகே, சைன் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போடுங்க. இது sin θவோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை சிம்பிள் அழுத்தி நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பெண்டிங் ஆகுதுல, அதுக்கு வந்து 1, ஸோ செகண்ட் பெண்டுக்கு 2, தேர்ட் பெண்டுக்கு 3, ஃபோர்த் பெண்டுக்கு 4. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபார்முலா போடும்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேல்யூக்கு நம்ம ஸ்மால் எண்ணுக்கு 1 போடணும், செகண்ட் வேல்யூக்கு ஸ்மால் எண் 2 போடணும், தேர்ட் வேல்யூக்கு ஸ்மால் எண் 3 போடணும், ஃபோர்த் வேல்யூக்கு ஸ்மால் எண் 4 போடணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் வேல்யூங்களாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் எண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1 போடுறோம். ஓகே, அப்போ என்ன 1 போடணும். அதாவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எண் இருக்குங்களா, கேபிட்டல் எண்ணுங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த கிரேட்டிங். ஓகே, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த கிரேட்டிங் பர் மீட்டர்னா 98425. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா, லைன்ஸ் பர் மீட்டர். ஓகேலா, ஸோ இந்த வேல்யூ நம்ம வச்சுக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், *1 அப்போ 1 போட்டாலும் சரி தான், போடாட்டி 1 தான். ஓகே, 1 × 98425. ஓகே, போட்டு என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், வேல்யூ வரும். ஓகே, இதுதான் நமக்கு என்னது, வேவ் லென்த் ஆஃப் லேசர் லைட். ஓகே, அப்போ 6.221 10⁻⁻7. ஓகே, இங்கே பாருங்கள் 6.219 × 10⁻⁻7 மீட்டர். ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், ஆங்ஸ்டாமில் தான் காட்டணும், அதாவது 10⁻⁻10 மீட்டர் தான் காட்டணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், ரைட் சைடு கொண்டு போனால் பவர் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் 8க்கு வச்சுன்னா 8 பக்கத்தில் வச்சுன்னா -8, அண்ட் 2க்கு பக்கத்தில் வச்சுன்னா -9, 1க்கு வச்சு பக்கத்தில் வச்சுன்னா 10⁻⁻10. ஓகே, ஸோ தட் 1 ஆங்ஸ்டாம் இஸ் ஈக்குவல் டு -10⁻�10 மீட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அப்போ என்ன ஒரு நமக்கு 6821 ஆங்ஸ்டாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் வேல்யூ போடணும். ஓகே, செகண்ட் வேல்யூ போடாமல் என்ன பண்ணணும், ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 2ன்னு வச்சுக்கணும். ஸ்மால் n வந்து 2ன்னு வைக்கணும். அடுத்து மூணாவது வேல்யூ போடும்போது என்ன பண்ணணும், ஸ்மால் n வேல்யூ 3 வைக்கணும். அடுத்து ஃபோர்த் வேல்யூ எடுக்கும்போது ஸ்மால் n என்ன பண்ணணும், 4 வைக்கணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் வேல்யூ போட்டு காட்டிட்டேன். அடுத்து பாருங்கள் லாஸ்ட் வேல்யூ போட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், நமக்கு θ வந்து 15 degree 32 minutes இருக்குங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சைன் அடிக்கணும். சைன் அடிச்சுட்டு 15 degree 32 minutes. ஓகேங்களா, அதே அடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு போடுங்க. போட்டிங்க ஒரு வேல்யூ வருதா, டிவைடட் பை போட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் என்னது நமக்கு 98425. ஓகேங்களா, 98425. ஓகே, இப்போ 98425 இன்ட்டு இந்த ஸ்மால் n வேல்யூ இருக்குல்ல, ஸ்மால் n வேல்யூ நமக்கு என்னது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, ஏன்னா ஃபோர்த் ஆர்டர், இது ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர், இது ஃபோர்த் ஆர்டர். ஓகே, ஃபோர்த்தாக பெண்ட் ஆச்சுங்களா, அது அப்போ நென்னிஸ் கூட என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம 4ன்னு பண்ணணும். ஓகேங்களா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அடிச்சு நமக்கு என்ன வருது பாருங்கள், 68021. ஓகேங்களா, அதான் நானும் போட்டிருப்பேன். 68051 வந்துச்சு இன்ட்டு 10⁻⁻7. ஓகேங்களா, 2 ஒன்று தான். ஸோ 6.05 × 10⁻⁻7 மீட்டர், இல்லாட்டி ஆர்னு போட்டிருக்கேன். ஓகே, ஆர் 6805 ஆங்ஸ்டாம். ஓகேங்களா, ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் மீன் வேல்யூ ஆஃப் கிவன் லேசர் லைட் சோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண எடுக்கணும்னா, இந்த 4 வேல்யூ என்ன பண்ணுவோம், மீன் வேல்யூ எடுக்கணும். அப்போ 4ஐயும் ஆட் பண்ணி
4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 6793 × 10⁻10 மீட்டர் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கலரில் வந்து பார்த்தோம் இங்கே பாருங்கள் ரெட் கலரில் பார்த்தோம். ஓகே, அப்போ ரெட் கலரோட வேவ்லென்த் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு விசிபிள் லைட்ஸோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா 4000 வந்து 7000 ஆங்ஸ்ட்ராம் வரலும் இருக்கும். ஓகே, அப்போ ஹையர் வேவ்லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே ரெட்டு தான். ஓகே, அப்போ 7000க்கு நியர்பையாக இருக்கனால கரெக்டாக வந்துட்டு பாருங்க நமக்கு எவ்வளோ அப்படின்னா 6793 × 10⁻10 மீட்டர் வந்திருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு நம்ம யூஸ் பண்ண லேசர் லைட்டோட வேவ்லென்த். ஓகே, ஸோ ரிசல்ட் நீங்கள் எப்படி எழுதணும்? ரிசல்ட் எப்படின்னா the wavelength of the laser light source is equal to 6793 × 10⁻10 மீட்டர் இல்லாட்டி 6793 ஆங்ஸ்ட்ராம்னு எழுதணும். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதணும் 6793 ஆங்ஸ்ட்ராம் எழுதணும். ஓகே, ஸோ தட் இதான் நமக்கு லேசர் லைட்டோட வேவ்லென்த் யூஸிங் கிரேட்டிங். ஓகேங்களா, ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது லேசர் சோர்ஸு, இது கிரேட்டிங்கு, அது நமக்கு ஸ்க்ரீன், இங்கே பேட்டர்ன் இருக்குது. ரீடிங் எடுத்து ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஜஸ்ட்டு ரீடிங் மட்டும் நம்ம எடுக்கிறோம், லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணால் போதும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பெண்ட் ஆகுது ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் பெண்ட் ஆகுது செகண்ட் ஆர்டர், தேர்ட் பெண்ட் ஆகுது தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் பெண்ட் ஆகுது ஃபோர்த் ஆர்டர். இது ரைட் சைடு, அதே மாதிரி தான் நமக்கு லெஃப்ட் சைடு வரும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு மோரால் சேம் ரீடிங் தான் வரும். ஓகே, முன்ன பின்ன தான் வரும். 5.7 5.5 அதே மாதிரி பாருங்கள் பெண்டிங் அதிகமாக போக வேவ் அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு அதிகமாக போகும். ஓகே, ஸோ தட் டேபிள் ஒன்ஸ் பார்த்துங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வேணும்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.